வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். மும்மொழிக் கொள்கை தொகுதி மறுசீரமைப்பில் மத்திய அரசின் உண்மையான நோக்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனது பிறந்த நாளையொட்டி திமுக தொண்டர்களுக்கு வீடியோ வெளியிட்டுள்ள முதலமைச்சர், ஒன்றிய அரசு ஹிந்தியை திணிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே அதற்கான அனைத்து முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு நமது மாநிலத்தின் சுயமரியாதை, சமூக நீதியை பாதிக்கும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் நலனையும் உரிமையையும் யாருக்காகவும் விட்டுத்தர மாட்டோம் எனவும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மும்மொழிக் கொள்கை வைத்து அரசியல் செய்யவில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஊக்கத்தொகை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மும்மொழி விவகாரத்தில் தங்கள் உரிமையை கேட்பதாகவும் இதுகுறித்து விமர்சனங்களுக்கெல்லாம் திமுக அசராது என்றும் தெரிவித்தார். மும்மொழிக் கொள்கையை பொறுத்தமட்டில் 3வது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் எனவும் இதில் ஹிந்தி திணிப்பிற்கு இடமில்லை எனவும் மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் சுகந்தகுமார் மஜூதாம் தெரிவித்துள்ளார். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழகத்தில் அரசியலாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வழக்கில் சம்பந்தப்பட்ட விஜயலட்சுமியுடன் நேரில் விவாதிக்க தயாராக இருப்பதாக சீமான் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் மாவட்டம் மோசூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இவ்வாறு கூறினார். பெரியார் விவகாரத்தில் தன்னை சமாளிக்க முடியவில்லை என்பதால் விஜயலட்சுமியை வைத்து திமுக தன்னை அசிங்கப்படுத்தி வருவதாக சீமான் தெரிவித்தார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்காதது ஏன் என வினவிய அவர், விஜயலட்சுமி வழக்கில் நேரில் ஆஜராக முடியாது, என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என சவால் விடுத்துள்ளார். சீமானுடன் நேருக்கு நேர் விவாதிக்க காத்துக் கொண்டிருப்பதாக நடிகை விஜயலட்சுமி பதிலடி கொடுத்துள்ளார். தன்னுடைய பாவம் உங்களை எப்படியெல்லாம் படுத்தப் போகிறது என்று பாருங்கள் எனவும் சாபம் விட்டுள்ளார். தன்னை பொண்டாட்டி என சீமான் அழைத்த வீடியோக்களை போலீசாரின் மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததால் சீமானுடைய முதல் மனைவி விஜயலட்சுமியா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறினார். தன்னை திமுகவில் யாரும் இயக்கவில்லை என்றும் ஏன் திமுகவை வம்பிழுக்கிறீர்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். போலீசாரால் கைது செய்யப்பட்ட சீமான் வீட்டின் பாதுகாவலர் உள்ளிட்ட இருவரையும் வரும் 13ஆம் தேதி வரை புழல் சிறையில் அடைக்க சோழிங்கநல்லூர் மாஜிஸ்ட்ரேட் கார்த்திகேயன் உத்தரவிட்டார். நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரில் சீமான் காவல்துறையில் நேரில் ஆஜராக அவரது வீட்டில் போலீசார் சம்மன் ஓட்டினர். ஆனால் இந்த சம்மனை பாதுகாவலர்கள் கிழித்தது தொடர்பாக விசாரிக்க சென்றபோது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சீமானின் பாதுகாவலர் உள்ளிட்ட இருவரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இருவர் மீது துப்பாக்கி காட்டி மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்ட ஆவணத்தை ஊடகங்கள் முன்னிலையில் கிழித்தது தொடர்பாக விசாரிக்க சீமான் இல்லத்திற்கு சென்றதாக நீலாங்கரை போலீசார் தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. வலசரவாக்கம் போலீசார் ஒட்டிய சம்மனை சீமான் ஆதரவாளர்கள் கிழித்துவிட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் அதுகுறித்து விசாரிப்பதற்காக நீலாங்கரையில் உள்ள சீமான் இல்லத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்காக சென்ற காவல் ஆய்வாளரை காவலாளி தடுத்து நிறுத்தியதால் அவரை கைது செய்ததோடு அவரிடமிருந்த துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என முன்னாள் ராணுவ வீரர் கூட்டமைப்பு சுரேஷ் பாபு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ சங்கங்களை ஒருங்கிணைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக டிஜிபியிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. விஜயலட்சுமியின் வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 12 வாரத்திற்குள் போலீசார் வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை நேரில் ஆஜராக வேண்டும் என போலீசார் சம்மன் வழங்கிய நிலையில் இதனை எதிர்த்து சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்றும் அதனால் சீமான் விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் எனவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் பெரியார் பற்றி சீமான் பேசிய பிறகுதான் ஈரோடு மண் திமுகவுக்கு சொந்தம் என்று அந்த தொகுதி மக்கள் தீர்ப்பளித்து இருக்கிறார்கள் என்றார். முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அமுதகரங்கள் என்ற தலைப்பில் சென்னை புரசைவாய்க்கும் கீழ்ப்பக்கம் பகுதிகளில் மக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. விஜய் சீக்கிரமே நடிக்க சென்று விடுவார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கட் அவுட் மட்டும் வைத்து நடித்துக் கொண்டிருந்த விஜய் மக்கள் கெட் அவுட் சொல்லி விடுவார்கள் என்றார். மேலும் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுக அரசை கடுமையாக சாடிய தமிழிசை தமிழ்நாடு மாடல் என்று சொல்ல திராணியற்றது திமுக என சாடினார். 3 அமைச்சர்கள் பங்கேற்ற விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்றார். ஹிந்தியை திணிக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் செயல் திட்டம் என சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதவியில் பேசிய அவர், ஹிந்தியை திணித்தால்தான் வட இந்தியாவில் பல மொழிகள் அழிந்துவிட்டன என்றார். அதேபோல் தமிழ் மொழி மற்றும் தமிழ் கலாச்சாரத்தை ஒழிக்க மத்திய அரசு மும்மொழி கொள்கையை திணிக்க முற்படுவதாக கார்த்தி சிதம்பரம் குற்றம் சாட்டினார். வீட்டிலிருந்து கட்சி நடத்துபவர் தாவேகா தலைவர் விஜய் என்றும் கடைசி வரை அங்கேதான் இருப்பார் எனவும் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி காட்டமுடன் தெரிவித்துள்ளார். பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது பெரியார் மண், தமிழ் மண், திராவிட மண் என்றும் இங்கு மும்மொழி கொள்கையை திணிக்கும் மத்திய அரசின் முயற்சி ஈடுபடாது என்றார். மேலும் அண்ணாமலை குறித்த கேள்விக்கு அண்ணாமலை புண்ணாக்கு என தெரிவித்தார். தமிழ் விழித்தது, தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது என மும்மொழி கொள்கைக்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஹிந்தி மொழி திணிப்பால் போஜ்புரி, மைதிலி, அவதி, பிரஜ், பண்டேலி, கர்வாலி, குமாவோனி, மகாஹி உள்ளிட்ட 19 மொழிகளை சுட்டிக்காட்டி அவை உயிர் வாழ்வதற்காக மூச்சு திணறுகின்றனர் என்று அவர் பதிவிட்டுள்ளார். இது எங்கே முடிகிறது என்பது நமக்கு தெரியும் என்பதால் தமிழ்நாடு எதிர்ப்பதாகவும், தமிழ் விழித்தது, தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது என்றும், சில மொழிகள் ஹிந்திக்கு இடம் கொடுத்தன, இருந்த இடம் தெரியாமல் தொலைந்தன என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை கைது செய்துள்ளது கோழைத்தனத்தின் உச்சம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில், திருக்கழுக்குன்றம் அதிமுக செயலாளர் தினேஷ்குமார் தாக்கப்பட்டதை கண்டித்து தனது அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருந்தது. இந்த நிலையில் போராட்டத்திற்கு முன்பே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை கைது செய்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவை கண்டாலே திமுகவிற்கு அச்சம் என்றும் விமர்சித்துள்ளார். பள்ளி கல்லூரிகளில் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை நீக்குவது தொடர்பாக தமிழக நிலைப்பாட்டை ஒரு வாரத்தில் தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்து உத்தரவிட்டுள்ளது. தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்துக்கு சிறப்பு அதிகாரியை நியமித்ததை எதிர்த்து சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் ஏடிஎம் மையத்துக்கு கர்நாடக மாநிலம் பெலகாவியில் ஏடிஎம் மையத்துக்குள் நுழைந்த மர்ம கும்பல் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்றது. சாம்ரா கிராமத்தின் பிரதான சாலையில் உள்ள ஏடிஎம் மையத்தில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. மக்கள் நடமாட்டவிருக்கும் பகுதியில் கொள்ளை நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து 75,000 ரூபாய் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்துள்ளது. கோலாலம்பூர் சென்ற விமானத்தில் பெண் பயணிக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதால் அவசர நிலையில் விமானம் சென்னையில் தரையிறங்கியது. ஜெத்தாவிலிருந்து சவுதி ஏர்லைன்ஸ் கோலாலம்பூருக்கு புறப்பட்டு சென்றது. அப்போது விமானத்தில் பெண் பயணி ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து சென்னை விமான நிலையத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த பயணியை வெளியே அழைத்து சென்று மருத்துவர்கள் முதல் உதவியை அளித்த பின்னர் விமானம் புறப்பட்டு சென்றது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழக வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கு கல்விக்கான நிதி ஒதுக்கப்படும் என்று கூறி சர்ச்சையில் சிக்கியவர் தர்மேந்திர பிரதான். இவர் இன்று சென்னை ஐஐடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்தது. தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அதற்கு வித்திட்ட தர்மேந்திர பிரதானின் சென்னை வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. (2026) சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாமல் எந்த அரசியல் நகர்வும் இருக்காது என திருமாவளவன் கூறியுள்ளார்.
தருமபுரி மாவட்டம் பூமிநத்தம் பகுதியில் கடந்த 24ஆம் தேதி பட்டாசு தயாரிப்பு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உயிரிழந்தோர் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது பேசிய அவர் கடந்த 35 ஆண்டுகளாக வாழ்க்கையை முழுமையாக தொலைத்துவிட்டு இந்த இடத்தை எட்டி பிடித்ததாக தெரிவித்தார். சினிமாவில் நடித்துவிட்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுவதாக நடிகர் விஜயை விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் அன்னை தமிழுக்கு இடமில்லையா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகங்களின் மூலம் இயக்கப்படும் மாநகர பேருந்துகளின் செயல்பாடுகள் குறித்த குறிப்புகளை பதிவு செய்வதற்கான வண்டி குறிப்பேட்டை தற்போது ஆங்கிலத்தில் மாற்றியுள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மாநகர பேருந்துகளுக்கான குறிப்பேட்டை ஆங்கிலத்தில் வழங்குவதா எனவும் தமிழ்நாட்டில் அன்னை தமிழுக்கு இடமில்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஓட்டுநர்களும் நடத்துனர்கள் மீது எந்த மொழியையும் திணிக்கக்கூடாது எனவும் கூறினார். ஆய்வுக் கூட்டம் என்பதால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என அமைச்சர் பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளார். 2025-26ஆம் ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரித்தல் தொடர்பாக விவசாய பிரதிநிதிகள் கருத்து கேட்பு கூட்டம் திருவள்ளூரில் நடைபெற்றது. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாமலேயே தொடங்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆய்வுக் கூட்டம் என்பதால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என அமைச்சர் பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளார். திருவள்ளூரில் அமைச்சர்கள் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படாமல் தொடங்கப்பட்டது சட்டவிரோதமானது என பாஜக தலைவர் கூறியுள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை தனது ட்விட்டர் பக்கத்தில் தனது அமைச்சர்கள் பங்கேற்ற விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாமல் அவமதிக்கப்பட்டுள்ளதற்கு புதியதாக என்ன நாடகம் அரங்கேற்றப் போகிறார் முதலமைச்சர் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 2 மொழிக் கொள்கை என்ற பெயரில் தமிழகத்தில் தமிழ் மொழியே இல்லாத தனியார் பள்ளிகள் கட்டமைப்பை உருவாக்குவதாகவும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்து பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. அதிமுக ஆட்சியின் போது கடந்த 2011-15ஆம் ஆண்டு வரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பல்வேறு பதவிகளுக்கு பணம் பெற்று நியமனம் வழங்கிய மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து 2000க்கும் மேற்பட்டோருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்தனர். இதனை இணைத்து ஒரே வழக்காக விசாரிக்கும் உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரியன் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்து மார்ச் 13ஆம் தேதிக்குள் பதில் அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டார். நான்கு மாநிலங்களில் வெற்றி பெற்றால் ஆட்சியை பிடித்துவிடலாம் என பாஜக கனவு காணுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் சாடியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாட்டு கோமியம் குடித்தால் உடல் நலம் சரியாகிவிடும் என்ற எண்ணத்தில் வட மாநிலத்தவர் இருப்பதாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர் செம்மொழியான தமிழ் மொழியை காக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக இன்று ஒருநாள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு முன்னுரிமை கொடுத்து அதிக நீதிபதிகள் நியமனம் செய்வதாகவும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்தினருக்கும் போதுமான பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி ஒருநாள் நீதிமன்ற அடையாள புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கமும் இணைந்து அடுத்த கட்ட தொடர் போராட்டம் நடத்துவது குறித்து திங்கட்கிழமை முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான ஒப்பந்த தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் போராட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்த அந்த அமைப்பு தமிழக டிஜிபிக்கு மனு அளித்தது. அதற்கு பதில் இல்லை என்பதால் உரிய உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி GK இளந்திரையின் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் அனுமதி பெறவில்லை என்ற காவல்துறையின் பதிலை ஏற்று இன்று நடைபெற இருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். திரைப்பட இயக்குநர் அமீர் உள்ளிட்டோரின் வங்கிக் கணக்குகளில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக ஜாஃபர் சாதிக் வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக 2024ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை கைது செய்தது. அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். இதில் அவர்கள் ஜாமீன் கேட்ட நிலையில் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் மூளையாக ஜாஃபர் சாதிக் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துள்ளதாக கூறி அவருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள நாகேந்திரனின் சிகிச்சைக்காக அவரை தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுத்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நாகேந்திரன், அவரின் மகன் அஸ்வத்தாமன், பொன்னை பாலு உள்ளிட்ட 27 பேர் கைதாகி சிறையில் உள்ளனர்.
இந்நிலையில் கல்லீரல் பிரச்சனையால் வேலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நாகேந்திரன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றக் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சிகிச்சைக்காக குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவது குறித்து மருத்துவர்கள் எந்த விவரத்தையும் அறிக்கையில் குறிப்பிடவில்லை என கூறி மனுவை நிராகரித்தது. மதுரையில் குடும்ப பிரச்சனையில் மனைவியை கணவன் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். நீலவாசல் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பை சேர்ந்தவர் கருப்புசாமி. இவர் அடிக்கடி மது அருந்துவிட்டு மனைவி பாண்டிச்செல்வியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்றும் கருப்புசாமி மது அருந்துவிட்டு மனைவியுடன் தகராறில் ஈடுபட்ட நிலையில் ஆத்திரமடைந்த கருப்புசாமி கத்தியால் பாண்டிச்செல்வியை குத்தி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேலம் அருகே கோவில் திருவிழா நடத்துவதில் இரு குழுவினரிடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. மகா சிவராத்திரியொட்டி சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி ஜான்சன்பேட்டையில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் திருவிழா நடத்த ஒரு தரப்பினர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றனர். அதன்படி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கோவிலை திறக்க முயன்றபோது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என கூறி போலீசார் அனுமதி மறுத்தனர். இந்த நிலையில் கோவிலை திறக்க போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்தபோது திருவிழா தேதி முடிந்த பின் எதற்காக கோவிலை திறக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றவர்கள் கேள்வி எழுப்பி வாக்குவாதம் செய்ததுடன் போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். தஞ்சையில் ஜல்லி எம்சாண்ட் விலை ஏற்றம் கண்டித்தும் அனுமதி சீட்டு முறையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்திய கட்டுநர் சங்கத்தினர் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 25ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தி வரும் அச்சங்கத்தினர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் ஒரு அனுமதி சீட்டு கொடுத்துவிட்டு 5 நாட்களுக்கு லாரியை இயக்க சொல்வதாக குற்றம் சாட்டியதுடன் ஒரு பாஸ் 2000 ரூபாய்க்கு விற்பதால் ஜல்லி ஏற்றி வருவதை நிறுத்திவிட்டதாக கூறினர். மேலும் மார்ச் மாதம் இறுதிக்குள் முடிக்க வேண்டிய அனைத்து அரசு ஒப்பந்த கட்டுமான பணிகளும் நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் போலூர் தாலுகா வேடகொள்ளைமேடு பகுதியைச் சேர்ந்த அன்பரசி என்பவர் தூக்குப்போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அன்பரசி காதல் தோல்வி காரணமாக உயிரை மாய்த்தது தெரியவந்தது. நஞ்சுண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் பிரபாகரன் என்பவர் அன்பரசியை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் அன்பரசியுடனான காதலை முறித்துக் கொண்ட பிரபாகரன் அவரது அக்கா மகளை திருமணம் செய்து கொண்டார். இதில் மனமுடைந்த அன்பரசி தற்கொலை செய்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு நீதி வேண்டும் என்றும் பிரபாகரனை கைது செய்யுமாறு கோரிக்கை விடுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் மொழிக்கு ஒரு சிறிய ஆபத்து வழக்கம் போல் வந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் யார் யார் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ கற்றுக்கொள்ளட்டும், கட்டாயப்படுத்தாதீர்கள் என நடிகர் வடிவேல் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நம் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கலாச்சார மொழி இருக்கிறது என்றார். அதுதான் அடையாளம் என்றும் தமிழ்நாட்டுக்கு அடையாளம் தமிழ்தாய், தமிழ் மொழி என வடிவேல் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சாலையை கடக்க முயன்ற சிறுத்தை புலி மோட்டார் சைக்கிளில் அடிபட்டு காயத்துடன் உயிர் தப்பியது. கூடலூர் கோழிக்கோடு சாலையை கடந்த முயன்றபோது சிறுத்தை மீது புலி 2 சக்கர வாகனம் மோதியது. இதில் காயமடைந்த சிறுத்தை சிறிது நேரம் மயக்கத்திற்கு பிறகு அங்கிருந்து தப்பி புதருக்குள் சென்று மாயமானது. இதில் சறுக்கி விழுந்த வாகன ஓட்டியை மீட்டு பொதுமக்கள் கூடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தது. தஞ்சாவூரில் மாவட்ட தொழில் மையம் சார்பில் அலுவலர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் புவிசார் குறியீடு அட்டார்னி சஞ்சய் காந்தி பங்கேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 59 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது என்று பெருமிதம் தெரிவித்தார். மேலும் தஞ்சாவூர் பொம்மை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்களை சஞ்சய் காந்தி வழங்கினார். ஒற்றுமைக்கான மாபெரும் யாகம் என மகா கும்பமேளா குறித்து பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று முடிந்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, ஒற்றுமைக்கான மாபெரும் யாகமாக மகா கும்பமேளா நிறைவடைந்தது என்று கூறியுள்ளார். பிரயாக்ராஜில் நடந்த ஒற்றுமைக்கான மகா கும்பமேளா 140 கோடி மக்களின் நம்பிக்கை என்றும் 45 நாட்களில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிரயாக்ராஜில் கூடியது மிகப்பெரியது என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் உணவுக்காக முட்டி மோதிய முதலீட்டாளர்கள் குறித்து கேரள காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் 8வது முதலீட்டாளர்கள் உச்சிமாநாடு நடைபெற்றது. அதில் உணவு இடைவேளையின் போது முதலீட்டாளர்கள் முட்டி மோதிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விமர்சனம் செய்துள்ள கேரள காங்கிரஸ் கட்சி, இந்த மாநாட்டில் சுமார் 31 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக பாஜக கூறுவதாகவும், ஆனால் அந்த முதலீட்டாளர்கள் நிலை இதுதான் என்றும் அந்த வீடியோ குறித்து விமர்சித்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அமித்ஷாவின் பேச்சு திசை திருப்பும் செயல் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார்.
கோவையில் நேற்று பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பின் போது தென் மாநிலங்களுக்கான தொகுதி குறையாது என்றார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, தொகுதி சீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கு அநீதி ஏற்படாது என அமித் ஷா பேசியிருப்பது திசை திருப்பும் செயல் என்று கூறியுள்ளார். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டுமே என்றும், தொகுதிகளை அதிகரித்தால் இப்போது உள்ள அதே விகிதாசாரத்தில் தென் மாநிலங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.5 பதிவாகியுள்ளது. நேபாளத்தில் இன்று அதிகாலையில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகளில் 5.5 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 27.79 டிகிரி வடக்கு ஆட்சிரேகையிலும் 85.57 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. தைவான் கடற்பகுதியில் சீன ராணுவம் துப்பாக்கி சூடு பயிற்சியில் ஈடுபட்டது. சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தைவான் 1949இல் தனிநாடாக பிரிந்தது. ஆனால் தைவானை இன்னும் தனது நாட்டின் ஒரு பகுதியாகவே சீனா கருதுகிறது. இந்த நிலையில் அதனை மீண்டும் தன்னுடன் இணைக்க போர் பயிற்சியை நடத்தி சீனா பதற்றத்தை தூண்டுகிறது. சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு தைவான் ராணுவம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. விண்ணை தாண்டி வருவாயா தனது இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான படம் என நடிகை த்ரிஷா தெரிவித்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு சிம்பு த்ரிஷா நடித்து காதல் காவியமாக வெளிவந்த விண்ணை தாண்டி வருவாயா படம் 15 ஆண்டுகளுக்கு பின்னும் காதலர்களின் இதயங்களில் நிலைத்து நிற்கிறது. தனது திரைப்பயணத்தின் மிக சிறந்த படத்தில் நடிக்க வாய்ப்பளித்த கௌதம் மேனனுக்கு நன்றி என அப்படத்தின் நாயகி த்ரிஷா தெரிவித்துள்ளார். இந்த திரைப்படத்தில் நடித்ததற்கு மிகவும் பெருமையடைவதாகவும், ஜெஸ்ஸியை இன்னும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி என்றும் மனம் திறந்து த்ரிஷா கூறியுள்ளார். ஏழை எளியவர்களை கண்டறிந்து அவர்களது எதிர்காலம் குறித்து திரைப்படம் எடுப்பவர் வெற்றிமாறன் என தயாரிப்பாளர் கலைப்புலிதானு தெரிவித்துள்ளார். கிங்ஸ்டன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய கலைப்புலிதானு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இயக்குநர் வெற்றிமாறன் இருந்து வருவதாகவும், ஏழை எளியவர்களை கண்டறிந்து அவர்களது எதிர்காலம் குறித்து திரைப்படம் எடுப்பவர் எனவும் கூறினார். மேலும் கிங்ஸ்டன் மிகப்பெரிய வெற்றியடையும் என்றார். நாளை ஒரு ஹாலிவுட் படத்தை எடுக்க வேண்டும் என்றால் நமது திரைப்படத்திலிருந்து ஒரு காட்சி எடுத்து செய்ய வேண்டும் என நடிகர் ஜிவி பிரகாஷ் தெரிவித்தார். கிங்ஸ்டன் திரைப்படம் மார்ச் 7ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. இதனையொட்டி இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை வேளச்சேரியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ஜிவி பிரகாஷ், முதல் படமாக இதனை தயாரித்த நிலையில் ஒரு கனவுடன் எதிர்பார்ப்புடன் உள்ளதாகவும், திரைப்படம் வெற்றியடைய வேண்டும் என்று நினைப்பதாகவும் கூறினார். கிங்ஸ்டன் போன்ற படங்களை ஊக்குவித்தால் தான் புதிய இயக்குநர்கள் உருவாக முடியும் என நடிகை திவ்யா பாரதி தெரிவித்துள்ளார். அறிமுக இயக்குநர் கமல் பிரகாஷ் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடித்து தயாரித்து இசையமைத்துள்ள கிங்ஸ்டன் திரைப்படம் மார்ச் 7ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை வேளச்சேரியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகை திவ்யா பாரதி, ஜிவி பிரகாஷுடன் 2வது படத்தில் நடிப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினார். பாடகர் ஏசுதாஸ் நலமுடன் இருப்பதாக அவர் குறித்த வதந்திகளுக்கு அவரது உதவியாளர்கள் சேது இயால் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அமெரிக்காவில் இருக்கும் பாடகர் ஏசுதாஸ் உடல் நலமில்லாமல் சிகிச்சை பெற்று வருவதாக தமிழ்நாட்டில் வதந்திகள் உலவி வருகின்றன. இதுகுறித்து கூறியுள்ள ஏசுதாஸின் உதவியாளர் சேது இயால், அவர் பூரண நலத்துடனும் ஆரோக்கியமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அவர் நலமுடன் இருக்கிறார் என்பதை மக்களுக்கு தெரிவிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் ஒரு நாளாவது செல்போன் பயன்பாடு இல்லாமல் வாழ வேண்டும் என திரைப்பட இயக்குநர் சமுத்திரக்கனி கேட்டுக் கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு பேசிய திரைப்பட இயக்குநர் சமுத்திரக்கனி, வாடகை வீட்டில் குடியிருந்தபோது வீட்டின் உரிமையாளர் மகனுக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தேன். இதன் காரணமாக அவர் தன்னிடம் வாடகையை கேட்கவில்லை என பெருமிதத்தோடு பேசிய சமுத்திரக்கனி, கல்வி ஒன்றுதான் எந்த நேரத்திலும் நம்மை காப்பாற்றும் என மாணவர்களிடம் தெரிவித்தார்.